அருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்று மகளிர் தினம், உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. எது எப்படியோ முதலில் அவர்களுக்கு, இந்திய பெண்மணிகளுக்கு, ஏன் உலக பெண்மணிகளுக்கு அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இதற்கு என்ன அவசியம் வந்தது என்ற கேள்விதான் ஆரம்பத்தில் எனக்கு எழுகிறது. அதாவது, எப்பொழுது ஒரு நபருக்கோ அல்லது ஒரு செயலுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது எனில் அங்கே அது தேவை இருப்பது என்பதால் தான். அதாவது, அவர்கள் மதிக்கப்படவில்லை, எனவே தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகள் நம் நாட்டை பொறுத்தவரை வாக்குக்காக மட்டும்தான் இந்த தினத்தை கொண்டாடுவார்கள். பெண்களின் வாக்குகள் தேவை என்பதற்காக. பெண்களுக்கு சரிசமமான வாக்குரிமை இருக்கிறது, ஆண்களுக்கு நிகரான வாக்குரிமை இருக்கிறது. ஆனால் ஆண்களுக்கு நிகரான உரிமைகள் இருக்கிறதா, அனைத்து உரிமைகளும் இருக்கிறதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இதற்காகத்தானே தந்தை பெரியார் போராடினார். இன்னும் ஏகப்பட்ட தலைவர்கள் போராடினார்களே. அவர்கள் போராடிய பிறகும் இன்னும் முழு உரிமையும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்களின் பங்களிப்பு என்பது அளவிடற்கரியது. உண்மையில் அவர்கள் மெச்சத்தகுந்தவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். எந்த அடிப்படையில் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஆண்மகன் பணிக்கு செல்கிறான், பணிக்கு சென்று ஊதியம் மீட்டு வருகிறான். அவனுக்கு அதோடு அந்த வேலை கூடுமானவரை முடிந்துவிட்டதாகவே அவன் கருதுகிறான். மீதியுள்ள அனைத்து வேலைகளையும் வீட்டில் காலையில் எழும்பி பெருக்குவதிலிருந்து, சமையல் செய்வதிலிருந்து, பிள்ளைகளை பள்ளிக்கு ரெடி பண்ண தயார் செய்வதிலிருந்து, அனைத்து பணிகளையும், சமையல் செய்வதிலிருந்து அனைத்து பணிகளையும் செய்து முடிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 9 மணிக்கு இந்த பணியை எல்லாம் முடித்த பிறகு, அதன் பிறகு அடுத்த கட்ட வேலையாக துணி துவைப்பது, வீட்டு வேலைகள் ஏதாவது தூசி தட்ட வேண்டியிருந்தால் அதை செய்ய வேண்டியது, மத்தியானம் குழந்தைகளுக்கோ அல்லது வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கோ உணவு கொடுக்க வேண்டியது. சற்று ஓய்வெடுத்த மாதிரி தெரியும். 3 மணி 3:30 மணிக்கு, மாலை 3:30 மணி அளவில் குழந்தைகள் வர ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு அவர்களுக்கு டிஃபன் தயார் செய்து கொடுக்க வேண்டும். அதன் பிறகு வீட்டுக்காரர் வருவார். இப்படி காலையில் இருந்து மாலை வரை, ஏன் இரவு வரை ஓயாது அவர்கள் வேலை செய்கின்றதை என்றைக்காவது நாம் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? மனதார அதற்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் இப்பொழுது சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய குற்ற உணர்வாக எனக்கு தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் எனது அருமை ஆண் நண்பர்களே, நீங்கள் இனியாவது பெண்களை மதிக்க வேண்டும். நம்மை பெற்றவளும் ஒரு தாய்தான், நம்மிடம் பிறந்தவளும் மகள்தான், அவளும் ஒரு பெண்தான். மனைவிக்கு மட்டும் ஏன் இது போன்ற ஓரவஞ்சனை? உங்கள் பிள்ளைகளை மதிக்கிறீர்கள், உங்கள் தாயை மதிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனைவிக்கு மட்டும் அந்த இடம் இல்லையே, ஏன்? என்றைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? சிந்தியுங்கள்.